ஒரு ஊரில் ஒருத்தர் ட்ரெயினில் வந்துட்டுருக்காரு. ஆனால் ட்ரெயினில் அடிக்கிற காற்று, அந்த குளிர்ந்த காற்றுல வந்து அந்த ட்ரெயினில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த காற்ற வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் மட்டும் எதையுமே கண்டுக்கிறாம இருக்கார். அப்போ மற்றவங்க எல்லாரும் அந்த காற்ற என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தருடைய விலை உயர்ந்த கடிகாரம் அந்த காற்றுனால கழண்டு கீழே விழுந்துருச்சு. அப்போ அங்கே இருந்த எல்லாருமே அதிகமாக பதட்டப்படுறாங்க. இந்த ட்ரெயினை போய் நிப்பாட்டிடுவோமா? இல்லை அடுத்த ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய கேள்வியும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. இவர் மட்டும் இப்படி கம்முன்னு இருக்காரு. எதை பற்றியும் இவருக்கு அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் அவரை வந்து ஏளனமாகவும் பேசுகிறாங்க. ஆனால் அவரை எதையுமே கண்டுக்கறல. அடுத்து இவங்க பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அடுத்த ஸ்டேஷனும் வந்துருச்சு. அந்த ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவருடைய வாட்ச் தொலைஞ்சு போயிடுச்சுங்க, கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு. ஆனால் அங்கே அமைதியாக இருந்தார்ல, அவர் சொல்கிறாரு, 15 மின்கம்பத்துக்கு அடுத்தாப்பில் தான் அவருடைய வாட்ச் கலண்டு விழுந்துச்சு. நீங்கள் அதான் சரியான இடம், கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அங்கே இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இவர் இவ்வளோ அமைதியாக தானே இருந்தார், இவ்வளோ துல்லியமாக எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனையின் போது அந்த பிரச்சனையை கவனிக்காமல் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளணுங்கிற விதத்தை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டாவே போதும், பிரச்சனையை ஈஸியாக ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடலாம்.